மகாதேவ் டிஎன்பிஎஸ்சி சேனல் சார்பாக எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா தினமலரில் இந்த ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க. புதிய கல்விக் கொள்கை சாதகமாக பாதகமானு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப நாளைக்கு இந்த நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதாங்க ஆக்சுவலி நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். ஒரு மாதம் நீங்கள் வந்துட்டு சின்சியராக கரெக்டாக நீங்கள் படித்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மாதம் கழித்து அடுத்து வர்ற நியூஸ்லாம் எப்படி இருக்குன்னா 90% உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச நியூஸாக தான் இருக்கும். ஒரு 90% நியூஸ்க்கு ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும். ஏதாவது ஒரு 10% நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்கும் ஆக்சுவலி, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு வாரம் தான் அனலைஸ் பண்ணியிருப்போம், போன வீக் மட்டும்தான். இன்றைக்கி வந்த நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 90% நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச நியூஸாக தான் இருக்கும். ஒரு 10% தான் ஏதாவது புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு 1 மந்த்தாவது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சின்சியராக உட்காந்து படிங்க நியூஸ் பேப்பரை. அதுக்கப்புறம் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறது ஒரு கேக் வாக் மாதிரி தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு, அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி யாராச்சும் பேசியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லைனா ரஃபேலை பற்றி யாராச்சும் பேசியிருப்பாங்க. எல்லாமே தெரிஞ்ச நியூஸ் தான். சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதை பற்றி பேசியிருப்பாங்க. இல்லைனா அந்த ஆர்டிகல் 370 எடுத்தாங்க இல்லையா, ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டிக்கல், அது ஒரு வருஷம் ஆக போகுது, இந்த ஆகஸ்ட் 5 வந்துச்சு அப்படின்னா. ஸோ அதை பற்றி பேசியிருப்பாங்க. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச நியூஸாக தான் இருக்கும், ஏதாவது ஒரு சில நியூஸை தவிர்த்து, சரிங்களா? ஸோ அதனால் நியூஸ் பேப்பரை ஒரு 1 மந்த்தாவது சின்சியராக பாருங்கள். நம்ம எவ்ரி வீக் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீக்கில் பார்த்த நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் சண்டே வந்துட்டு நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். சரி, இது இந்த நியூ ஆர்டிக்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இது எல்லாமே ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம எல்லாமே ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், நோட்ஸ் எழுதி. அந்த வீடியோட லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. ஒரு பாயிண்ட் மட்டும் புதுசாக இருக்குது. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் பாலிசியை படிக்கலை. ஐ மீன் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை. அதே மாதிரி இஐஏ டாக்குமெண்ட்டையும் நான் வந்துட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை படிக்கலை. அது வந்துட்டு எனக்கு தேவையும் இல்லைன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த ஒரு டாப்பிக்குக்காக நம்ம 50 பேஜ் 60 பேஜ்னு படிக்க முடியாது. அட் த சேம் டைம் அதை நம்ம வந்துட்டு விடவும் முடியாது, ஏன்னா அது முக்கியமான டாபிக். அப்போ என்ன பண்ணலான்னா நியூஸ் பேப்பரில் எதெல்லாம் முக்கியமான டாபிக்னு நமக்கு தெரியாது, எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ இதுக்காகவே இருக்கிற நிறையா முக்கியமான ஆட்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க அனலைஸ் பண்ணி இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்புன்னு சொல்லி நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதை மட்டும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டா போதும். அதை மிஸ் பண்ணாமல் படிங்க, அதுவே போதும். ஸோ இந்த ஆர்டிக்கிளில் நமக்கு எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ஒரு பாயிண்ட் மட்டும் பாருங்கள். இந்த கல்லூரிகளை வந்துட்டு பல்கலைக்கழகங்களுடன் இணைக்கும் முறை, இப்போ எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸையும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே கொண்டு வந்திருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா ஆர்ட்ஸ் காலேஜையும் அழகப்பா யூனிவர்சிட்டி கீழே கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க கொடுக்குற டைரக்ஷன் படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற காலேஜஸ்லாம் நடப்பாங்க. சில காலேஜஸை தவிர அந்த காலேஜஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோனாமஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த காலேஜுடைய மேட்ரு அவங்களே டீல் பண்ணிப்பாங்க, தன்னாட்சி அந்தஸ்து. அந்த மாதிரி இந்த எல்லா கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களுடன் இணைக்கும் முறையை வந்துட்டு ஒரு 15 வருஷத்தில் படிப்படியாக குறைச்சி எல்லா காலேஜஸ்க்கும் தன்னாட்சி அந்தஸ்து கொடுக்க மாதிரியான ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு அந்த பாலிசியில் இருந்திருக்கு. நான் இப்போ தான் இதை பார்க்குறேன் இந்த பாயிண்ட்டை. ஸோ இதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம எடுத்ததை பார்த்து நோட்ஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதில் இந்த பாயிண்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிட்டேன் அதில். இது என்ன பண்ணலான்னா அவங்களுடைய தரத்தை உயர வழிவகுக்கலாம். பாசிட்டிவாகவும் நடக்க சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா பல விவகாரங்களில் முறைகேடுகள் அத்துமீறல்களும் நடக்கலாம். ஸோ நெகட்டிவாக நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு எப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு பாலின சமத்துவம் அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, சரிங்களா? இது சிலபஸில் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த நியூஸ் எடுத்தேன். ஸோ மகாராஷ்டிராவில் மும்பையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிராஃபிக் சிக்னலில் வந்துட்டு பெண் உருவ அந்த டிராஃபிக் சிக்னல் கொடுத்துருக்காங்க பாலின சமத்துவத்தை ஊக்குவிப்பதற்காக, சரிங்களா? இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பெண் உருவ டிராஃபிக் சிக்னல் எந்த ஸ்டேட்டில் வந்துட்டு கொண்டு வந்தாங்கன்னா ஈஸியாக கேட்டுருவாங்க. ஸோ மகாராஷ்டிரா, சரிங்களா? மகா வந்துட்டு ஒரு பெண் பேர் தானே. ஸோ நீங்கள் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாராஷ்டிராவில் வந்துட்டு பெண் உருவ டிராஃபிக் சிக்னல் வந்திருக்கு, சரிங்களா? அடுத்து வந்துட்டு இது சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை இதை பற்றி நம்ம தனியாக பார்க்கணுங்க. ஏன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது, ஏற்கனவே நிறையா பேர் பேசியிருக்காங்க. பட் அதுக்காக நான் வந்துட்டு போடாமல் இருக்க முடியாது. ஸோ நம்ம தனியாக இதை பார்க்கலாம். இதில் என்ன பற்றியான ஆர்டிக்கிள் அப்படின்னா ஆஸ் பெர் இந்த ரூல்ஸ் படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, as per statutory rules,
ஒரு லா கொண்டு வராங்க அப்படின்னா அந்த லாவோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்துட்டு 6 மந்த்ஸ்க்குள்ளே வந்துட்டு அவங்க சொல்லணும் என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்களால சொல்ல முடியல அப்படின்னா, ஏதாவது மினிஸ்டர்னால சில காரணங்களால் தே ஆர் நாட் ஏபிள் டு ஃப்ரேம் த ரூல்ஸ் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா எக்ஸ்டென்ஷன் கேட்கணும். சரிங்களா? எத்தனை மாதம் எக்ஸ்டென்ஷன் கேட்கலான்னா 3 மாதம் எக்ஸ்டென்ஷன் கேட்கலாம். 6 மாதம் டைம், 6 மாதத்துக்குள்ளே அவங்க பண்ணணும். பண்ண முடியல அப்படின்னா எத்தனை மந்த்ஸ் எக்ஸ்டென்ஷன் கேட்கலாம் அப்படின்னா 3 மந்த்ஸ் எக்ஸ்டென்ஷன் கேட்கலாம். அட் அ டைம்னா என்னென்னா அவங்க எக்ஸ்டென்ஷன் கேட்குற அந்த டைமில் 3 மந்த்ஸ் தான் கேட்க முடியும். அந்த 3 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமே ஏதாவது ஒரு காரணம் இருக்குது, அவங்களால வந்துட்டு இன்னும் பண்ண முடியல அப்படின்னா இன்னொரு 3 மந்த்ஸ். ஸோ அட் அ டைமில் ஒரு 3 மந்த்ஸ் தான் எக்ஸ்டென்ஷன் கேட்க முடியும். ஸோ அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஆர்டிக்கிள் எடுத்திருக்கேன். தமிழ்லையும் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பார்லிமெண்ட்டின் விதிகளின்படி சட்டம் நிறைவேறிலிருந்து 6 மாதத்திற்குள் அதற்கான விதிகள் வெளியிடப்பட வேண்டும். அப்படி முடியலை அப்படின்னா அவகாசம் கோர வேண்டும். எவ்வளோன்னு கேட்க முடியும்னா 3 மாதம் கேட்க முடியும். 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு 3 மாதம் கேட்கலாம். ஆனால் கேட்கும்போது அட் அ டைம் அவங்க எவ்வளோ தான் மேக்ஸிமம் கேட்க முடியும் அப்படின்னா 3 மந்த்ஸ் தான் கேட்க முடியும். ஸோ நம்ம ஆளுங்க வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கிள். அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு கரை சேருமா ஜிஎஸ்டி கப்பல். ஸோ இது கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜிஎஸ்டியில் நிறையா ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? நான் ஏற்கனவே நம்ம சொன்ன நேற்று ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. சில ஸ்டேட்டு வந்துட்டு ஜிஎஸ்டினால் என்ன ஆயிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நிறையா லாஸ் வந்திருக்கு சில ஸ்டேட்டுக்கு. அது வரும் அப்படிங்கிறத முன்னாடியே அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்படி வர்ற அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டு நாங்கள் 5 இயர்ஸ் காம்பன்சேஷன் தருவோம், 100% காம்பன்சேஷன் தருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது கொடுக்கறதுல இப்போ கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க எதை வச்சு காம்பன்சேஷன் கொடுக்குற மாதிரி பேசியிருந்தாங்க அப்படின்னா இந்த லக்ஸுரி ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் 28% வரி போட்டிருந்தாங்க இல்லைங்களா? நமக்கு அந்த டாக்ஸேஷன் ஸ்லாப்ஸ் நம்ம இன்னும் பார்க்கல ஜிஎஸ்டியை பற்றி. ஸோ 4 டாக்ஸேஷனாக பிரிச்சிருந்தாங்க. ஸோ அதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா 28% வரி. இது எதுக்குன்னா ரொம்ப லக்ஸூரியஸான ஆடம்பரமான பொருட்களினுடைய வரி பார்த்திங்கன்னா 28% வச்சுருந்தாங்க. இதில் கலெக்ட் ஆகிற அமௌண்ட்டை வச்சு அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்பன்சேஷன் நிதின்னு சொல்லுவாங்க. இந்த 28% கலெக்ட் ஆகிறத வந்துட்டு அவங்க காம்பன்சேஷன் ஃபண்டுன்னே சொன்னாங்க. ஏன்னா அதை வச்சு தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை 2 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த இழப்பீடு தொகை வழங்கப்படும் இப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கொரோனா டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா யாரும் ஆடம்பர பொருட்களை வந்துட்டு வாங்கலை. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த 28% வரக்கூடிய அந்த பொருட்கள் வரி வந்துட்டு ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் என்ன பண்ண முடியலன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு கரெக்டாக தர முடியல. எப்போ இந்த ஆடம்பர பொருட்கள் விற்பனை பெருகுதோ அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா ஸ்டேட்ஸுக்கு அவங்க சொன்ன மாதிரி காம்பன்சேஷன் தர முடியும். இந்த காம்பன்சேஷனை நம்பி நிறையா ஸ்டேட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க பட்ஜெட்டையும் சரி இல்லை இந்த கொரோனா டைமுக்கு நம்ம இந்த காம்பன்சேஷன் ஃபண்டு கிடைச்சோன்னா இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா ஸ்டேட்டுமே இப்போ எதில் இருக்குன்னா கொஸ்டின் மார்க்கில் இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அட்டார்னி ஜென்ரல் இந்த டைமில் கே வேணுகோபால் தான் அட்டார்னி ஜென்ரல் இல்லையா? ஸோ அட்டார்னி ஜென்ரல்ங்கிறது என்ன போஸ்ட் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பாலிட்டி லெக்சரில் பார்ப்போம். ஸோ அட்டார்னி ஜென்ரல் என்ன ஒரு ஐடியா கொடுத்துருக்காருன்னா அது ஐடியான்னு கூட சொல்ல முடியாது, அவர் ஒரு லூப் ஹோல் மாதிரி கண்டிப்பாக இந்த ஸ்டேட்டுக்கு காம்பன்சேஷன் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு எந்த கடமையும் இல்லை. ஏன்னா அந்த ஜிஎஸ்டி அந்த விதிகளின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இதை என்ன பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் இருக்குங்கிற பட்சத்தில் இன்கம் சரியாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்கம் வரமாட்டேங்குது அப்படின்னா இந்த ரூல்ஸை வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த மாதிரி கொடுத்தே ஆகணும்னு எந்த கடமையும் இல்லை அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு நான் ஐடியா கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ஜிஎஸ்டி வருவாயை கால்குலேட் பண்ணி இதுக்கப்புறம் வர்றது அதை கால்குலேட் பண்ணி சந்தையிலேருந்து கடன் இப்போதைக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டமை கொண்டு வர சொல்லியிருக்காரு. இது அவர் கொடுத்த ஐடியா. இதுக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்துட்டு சரியில்லை, ஏற்கனவே அவங்க வந்துட்டு நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லிவிட்டு அதை வந்துட்டு இப்படி மாற்றுறது வந்துட்டு அவங்களுடைய முடிவை மாற்றுறது வந்துட்டு சரியில்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா
இந்த 28% இருந்து தான் வந்துட்டு இந்த காம்பன்சேஷனை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. மற்ற டாக்ஸேஷன் ஸ்லாப்லாம் இருக்குது இல்லையா, 18%, 5%, 12%லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கலாமே, அந்த மாதிரி மாற்றலாமே. அது ஏன் வந்துட்டு கடன் வாங்க சொல்லி மட்டும்தான் ஐடியா கொடுக்குறீங்க, இந்த ரூல்ஸை வந்துட்டு மாற்றலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. அடுத்து வந்துட்டு இதை கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு இவங்க எந்த மாதிரி ஐடியாலாம் கொடுக்குறாங்கன்னா, ஜிஎஸ்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதையோ இல்லை ஜிஎஸ்டிக்குள்ளே இன்னும் நிறையா பொருட்களை கொண்டு வர்றதோ, அப்புறம் வந்துட்டு 5% இருக்கிறத வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் 18% இருக்கிறத இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை பார்த்து மக்கள் மேலே வந்துட்டு மக்களை வந்துட்டு டார்ச்சர் பண்ணுற மாதிரியான இது ஐடியா தான் கொடுக்குறாங்களே தவிர, அது மக்களை வந்துட்டு தொந்தரவு பண்ணாமையேவும் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுற மாதிரியான விஷயங்களை வந்துட்டு பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி கடன் வாங்கினா வட்டிக்கு மேலே வட்டி கட்டி எல்லோரும் ஓட்டாண்டி ஆயிடுவாங்க, அப்போ இது இன்னும் ஸ்டேட்டுக்கு பெரிய பிரச்சனை தான் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கல். சரி, அவ்வளோதாங்க. நம்ம இதை பற்றி ஜிஎஸ்டி வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இப்போயே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம அதில் எழுதுவோம். என்றைக்கு ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க, ஆக்சுவலி 3 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் இருக்குது, இதை தான் நம்ம அதில் சொல்லுவோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த அனாலிசிஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை இந்த ஆர்டிக்கிள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போதைக்கு இதுதான் விஷயம். ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்னால கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஏன்னா அந்த 28% நம்பி தான் இருந்தாங்க. பட் 28%ல் வரக்கூடிய அந்த லக்ஸுரி ஐட்டம்ஸ்லாம் இந்த கொரோனா டைமில் யாரும் வாங்குறதில்ல பெருசாக. ஸோ அதனால் இது கம்மியாயிருச்சு. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க முடியல. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த ஆர்டிக்கல். அடுத்து டெங்கு சீசன் துவங்கிடுச்சுன்னு வருது. இது ஏன் இதை எடுத்திருக்கேன் அப்படின்னா, டெங்கு நம்ம இந்த வைரல் டிசீஸஸை பற்றி பார்க்கும்போது நான் ஒரு பாயிண்ட்டு சொன்னேன், பிரேக் ஃபீவர். இதுங்க அது இங்கே எழுதியிருக்க பாருங்கள், பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க டெங்குவை. நான் அப்போ சொன்னேன், ஒவ்வொரு பிரேக்குக்கு இந்த டெங்கு வந்துக்கிட்டே இருக்கும். மழை காலம் வரும்போது அந்த பிரேக்குக்கு வரும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேக் போன் ஃபீவர்னு கேட்டாங்கன்னா அது டெங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ அதுக்காக இந்த பாயிண்ட் எழுதியிருக்கு. இப்போ மழை காலம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அங்கங்கே தேங்கி நிற்கிது தண்ணி எல்லாம். ஸோ அதனால் டெங்கு சீசனும் துவங்கிடுச்சு, கொரோனாவும் போய்கிட்டு இருக்கு. என்ன பண்ண போகிறாங்களோங்கிற மாதிரி ஆர்டிக்கல். ஸோ இங்கே நான் எதுக்கு இது சொன்னேன்னா, டெங்குவை பற்றி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் சொன்னேன். அந்த பிரேக் போன் ஃபீவருங்கிற பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக இது பிரேக் போன் கிடையாது, உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். பிரேக்குக்கு வர்ற மாதிரி ஒரு டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். சரிங்களா. ஸோ டெங்கு இது அப்படியே அதை பார்த்துக்கோங்க. ஃப்ளேவி வைரஸ் இது வந்துட்டு இது மாடல் கொஸ்டின் பேப்பர், டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண மாடல் கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் இருந்துச்சு. டெங்குவை காஸ் பண்ணுற அந்த வைரஸ் என்ன அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நோய் கடத்தி எதுன்னு கேட்டிங்கன்னா ஏடிஎஸ் கொசு. ஓகே. அடுத்து வந்துட்டு இது ஒரு பாயிண்ட், தாய்ப்பால் மூலம் கொரோனா வந்துட்டு பரவாது அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல். ஸோ இது ஆக்சுவலி உலக சுகாதார நிறுவனம் கூறியிருக்கு. அதனால் நம்ம இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா அதை விட்டுட்டு வாட்ஸ்அப்பில் வர்ற நியூஸ் அதெல்லாம் பிளைண்டாக நம்பாதீங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி எழுதுவாங்க. ஸோ ரெக்கக்னைஸ்டு ஒரு அத்தாரிட்டி சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த கொரோனா சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும் எக்ஸாமில், இல்லைன்னே சொல்ல முடியாது. பட் எந்த மாதிரி கேட்பாங்க, சும்மா நீங்கள் தேவையில்லாமல் கொரோனாவை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க எக்ஸாம்லன்னு சொல்லிட்டு கண்ட நியூஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சில பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. தாய்ப்பால் மூலம் கொரோனா பரவாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒருவேளை குழந்தைக்கு அம்மாவுக்கு இருந்து அதை குழந்தைக்கு கொடுத்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஒருவேளை குழந்தைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா கொடுக்காம இருக்காங்கன்னாலும் அப்போ அதுவும் தப்பு. ஏன்னா இதுக்கு ரொம்ப இம்யூனிட்டி பவர் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது குழந்தைக்கு இம்யூனிட்டி பவர் தாய்ப்பால் கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும். அப்போ அதை வந்துட்டு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அது குழந்தைகளுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல். சரிங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த இப்போ ஒரு ஆப் இந்த கொரோனா டைமில் அதுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கிற ஆப் எதுனா ஆரோக்கிய சேது இல்லையா. ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஆப் வந்துட்டு இந்த கொரோனா டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஷின் கேட்கலாம். ஸோ ஆரோக்கிய சேது செயலி, ஆரோக்கிய சேது ஆப்பு. சரிங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. போதும், அவ்வளோதான்.
அடுத்து இது என்ன கேட்டிங்கன்னா, இந்த நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கும் கோரிக்கை குறித்து பரிசீலனை. அதாவது இந்த நம்ம கண்ட்ரிக்குள்ளே மெடிக்கல் படிக்கிறதுக்கு மட்டும் நீட் வேணும்னு சொல்லலை. என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, வெளிநாட்டில் மருத்துவம் படிக்க போகிறாங்க இல்லையா, நிறைய பேர் சைனா, யூரோப் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு போய் படிக்கிறாங்க. அப்படி படிக்கிறவங்க கூட இங்கே என்ன பண்ணியிருக்கணும்னா, நீட் எக்ஸாமில் வந்துட்டு பாஸ் மார்க்காவது எடுத்திருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருந்திருக்கு, சரிங்களா, அந்த ரூல் இருந்திருக்கு. இப்போ என்னென்னா இங்கே இந்த கொரோனா டைம்னால என்ன ஆயிடுச்சுன்னா, நீட் எக்ஸாம் வந்துட்டு இப்போ தள்ளி போயிருக்கு. இந்த கேஸ் போட்டிருக்கிற பொண்ணு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு உஸ்பெகிஸ்தான் நாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 தான் லாஸ்ட் டேட்டு. இங்கே இன்னும் நீட் எக்ஸாமே நடக்கலை. ஸோ எப்படி வந்துட்டு அந்த பொண்ணு அங்கே போய் சேர முடியும்? ஸோ இந்த டைமில் வந்துட்டு எனக்கு இந்த விலக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அந்த பொண்ணு வந்துட்டு டெல்லி ஹைகோர்ட்டில் வந்துட்டு கேஸ் போட்டிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு டைரெக்டாக இங்கே கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு இந்திய மருத்துவ கவுன்சில் கூட ஆலோசனை பண்ணணும். ஆலோசனை பண்ணி 3 வாரங்களுக்குள் முடிவு எடுக்க வேண்டும். அடுத்து என்ன பண்ணலான்னு இதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நாசா வெளியிட்ட புகைப்படங்களை ஆராய்ந்து சென்னை இன்ஜினியர் வந்துட்டு இந்த சந்திராயன்-2 ரோவர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு போல் நாசாவுக்கு. ஸோ நாசா வந்துட்டு அவரை வந்துட்டு பாராட்டியது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல். ஏன்னா அது எங்கே போச்சு எங்கே இருக்குன்னே தெரியல. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, 2 பிக்சரை அனலைஸ் பண்ணி எடுத்திருக்காரு. ஜனவரி மாதம் நிலவில் எடுத்த சில புகைப்படங்களை நாசா கடந்த மே மாதம் வெளியிட்டது. இந்த புகைப்படங்களையும் கடந்த ஆண்டு வெளியான புகைப்படங்களையும் ஒப்பிட்டு சண்முக சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். என்ன பண்ணியிருக்காருன்னா, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அப்போ இதுதான் வந்துட்டு நாசா நிலவில் இருந்து எடுத்த அந்த ரோவர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. தினத்தந்தியில் கொடுத்துருக்கிற நியூஸு. ஸோ இதை பற்றி பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் அந்த சந்திராயனை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் சென்சிட்டிவான நியூஸ். அது வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே நம்ம அதை பற்றி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அது ஸ்டில் அது ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நம்ம பண்ணது. ஏதோ ஒரு சில கோளாறுனால அது வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் அதை வந்துட்டு நமக்கு பெருமையாக தான் பார்க்கணும். அதனால் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம், சரிங்களா. சந்திராயன் 2ல் இருந்து மட்டும் கிடையாது, சந்திராயன் 1 பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. சந்திராயன் 3 பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி கூட நியூஸ் பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஸோ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் உங்களுக்கு இதில் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இதையும் பற்றியுமே தனியாக ஒரு ஆர்டிக்கிள் பார்க்கலாம். ஏன்னா சந்திராயனை பற்றி கூட நம்ம தனியான ஒரு ஆர்டிக்கிள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சந்திராயன் 1 பற்றி பாருங்கள். சந்திராயன் 1 நடக்கும்போது இஸ்ரோவோட சேர்மன் யாருன்னு பார்த்துக்கோங்க. அவர் வந்துட்டு மாதவன் நாயர், சரிங்களா. ஸோ அவர் தான் சந்திராயன் 1 நடக்கும்போது இஸ்ரோவோட சேர்மனாக இருந்தார். சந்திராயன் 1ஓட ப்ராஜெக்ட் டைரக்டர் யாருன்னு பார்த்துக்கோங்க. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை, சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்து அந்த லான்ச் பண்ண டேட் பார்த்துக்கோங்க, 22 அக்டோபர் 2008, சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சந்திராயன் 2க்கு வரலாம். ஓகே, சந்திராயன் 2ல் வந்துட்டு இப்போ இஸ்ரோ சேர்மன் யாருன்னு தெரியும் உங்களுக்கு, சிவம் அவர்கள். கைலாச வடிவோ சிவம், இன்னும் டீட்டெயிலாக, பட் சிவம் அந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்தையா வனிதா அவர்கள். அடுத்து வந்துட்டு மிஷன் டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரித்து ஹரிதால் அவர்கள். ரித்து ஹரிதால், சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. லான்ச் பண்ண டேட் எப்போனா 22 ஜூலை 2019, சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே சந்திராயன் 1க்கு யாரை பார்த்தோம், மாதவ் நாயர். அடுத்து வந்துட்டு இங்கே ப்ராஜெக்ட் டைரக்டர் யார், மயில்சாமி அண்ணாதுரை. லான்ச் டேட் எப்போன்னு பார்த்துக்கோங்க, அது வந்துட்டு 22 அக்டோபர் 2008, சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ சந்திராயன் 3க்கும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜப்பான் கண்ட்ரி கூட சேர்ந்து நம்ம ஒரு 2024 போல் என்ன பண்ணுவாங்கன்னா லான்ச் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அதோடைய ப்ராஜெக்ட் டைரக்டராக யார் இருப்பாங்க மேக்ஸிமம் கேட்டிங்கன்னா வீர முத்துவேல் அவர்கள் இருப்பாங்க, சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்னென்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா யூகே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காந்திஜி அவர்களை வந்துட்டு கௌரவிக்கிற வகையில் அவருடைய புகைப்படம் இருக்கிற ஒரு காயினை வந்துட்டு வெளியிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே ஒரு பாயிண்ட், அக்டோபர் 2 காந்திஜி அவர்களுடைய பர்த்டே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸாக ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரியும் சார், அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஏன் அப்படி இப்போ திடீர்னு இதை பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ அங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிளாக் மேன் கியார்க் ஃப்ளாய்ட் அவரை வந்துட்டு கொன்னுட்டாங்க இல்லையா, போலீஸ்காரங்க வந்துட்டு கால்லையே நெரிச்சு. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க பார்ட்டுக்கு எப்படிலாம் வந்துட்டு கௌரவிக்க முடியும் இந்த பிளாக், ஏஷியன் அண்ட் அதர் மைனாரிட்டி எத்தினிக் கம்யூனிட்டிஸ் அவங்க எப்படியெல்லாம் கௌரவிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இதில் யார் யாரெல்லாம் முக்கியமான ஆட்களோ அவங்கள கௌரவிச்சாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாங்கிற மாதிரி பிரிட்டன் வந்துட்டு இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே ஒரு பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைமில் ஏன்னா இவர் இறந்தப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு, இன்னுமே ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு அமைப்பு முக்கியமாக நிறையா நியூஸ் பேப்பரில் வந்துக்கிட்டு இருக்கு, பிளாக், ஏஷியன் அண்ட் மைனாரிட்டி எத்தினிக், பேம் அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டி. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ காந்திஜியை இதில் வந்துட்டு யார் இப்போ காயின் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க, யூகே, சரிங்களா. ஸோ அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு இந்த ஆர்டிக்கிள் 370 பற்றி, இந்த ஆர்டிக்கிள் 370 வந்துட்டு கேன்சல் பண்ணும்போது நிறையா முக்கியமான பொலிட்டீஷியன்ஸ் அங்கே ஜம்மு காஷ்மீரில் இருந்தவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. 1 வருஷம் ஆக போகுது இப்போ ஆகஸ்ட் 5ஓட. இன்னுமே என்ன பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்மர் ஜம்மு காஷ்மீர் சீஃப் மினிஸ்டர் மெஹபூபா முஃப்தியை வந்துட்டு இன்னுமே அவங்க வச்சுருக்காங்க. அவங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு கண்டிஷன் போடுறாங்க, நீங்கள் எதை பற்றியும் பேசக்கூடாது, இந்த ஆர்டிக்கிள் 370 பற்றி நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னா நாங்கள் உங்கள் ஹவுஸ் அரெஸ்ட்டை வந்து எடுத்து விடுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் கண்டிஷன் ரிலீஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு 3 மந்த்ஸ் அவங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அடிப்படையில் அவங்கள வந்துட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதை வந்துட்டு இவ்வளோ நாள் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டாலின் அவர்கள், சிதம்பரம் அவர்கள், ராகுல் காந்தி எல்லாருமே வந்துட்டு இப்போது வாய்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இல்லீகல் டிடென்ஷன் அப்படின்னா அந்த அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது. இல்லீகல் டிடென்ஷன் வந்துட்டு டெமோக்ரஸியை வந்துட்டு டேமேஜ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கிள். ஸோ இது நம்ம ஆகஸ்ட் 5 நம்ம பார்ப்போம், ஏன்னா 1 இயர் ஆக போகுது இல்லையா. ஸோ ஏதாவது நியூஸ் பேப்பரில் ஏதாவது ஆர்டிக்கிள் கவர் பண்ணியிருப்பாங்க 1 இயர் ஆக போகிறதுனால. ஸோ நம்ம அந்த ஆர்டிக்கிள் கூட சேர்ந்து இந்த ஆர்டிக்கிள் 370 பற்றியும் 35A பற்றியும் நம்ம தனியாக பார்ப்போம், சரிங்களா. இது பார்த்திங்கன்னா இது தீக்கதிர் பேப்பரில் அதே தான். இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்டாக இருந்ததை 2 யூனியன் டெரிட்டரியாக பிரித்தாங்க இல்லையா, யூனியன் பிரதேசமாக. அப்படி பிரித்ததுக்கப்புறம் இன்னுமே லடாக்கில் வந்துட்டு மோசமாயிருக்குங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கிள். ஸோ இதை பற்றியுமே நம்ம அன்னைக்கு பார்க்கலாம், ஆகஸ்ட் 5 அன்னைக்கு பார்க்கலாம் கம்பைன் பண்ணி, சரிங்களா. அடுத்து வந்துட்டு இது ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப், சரிங்களா, எஸ்பிஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எஸ்பிஜி வந்துட்டு நிறையா பேர்த்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. பிரைம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு இதை கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது என்ன பண்ணிட்டாங்கன்னா குறைச்சி இப்போ எஸ்பிஜி யாருக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கரண்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும்தான் இந்த எஸ்பிஜி ஃபோர்ஸ் இப்போ இருக்குது. மற்றவங்களுக்குலாம் குறைச்சி இப்போ யாருக்குமே இல்லை. இவர் நரேந்திர மோடி அவர்களுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு தேவையில்லை. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் 4000 பேர் பக்கம் இருக்காங்களா. ஸோ 4000 பேர் தேவையில்லை இல்லையா. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை பாதியாக குறைச்சி ஒரு 2000 பேர் வரைக்கும் மட்டும்தான் ஈடுபடுவாங்க. அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4000 வீரர்கள் இருக்காங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இங்கே கம்மி பண்ணிடுவாங்கன்ட்டு. ஸோ அதோட ஃபஸ்ட்டு பகுதியாக என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு 200 பேரை வந்துட்டு பழைய பணிக்கு திருப்பி அனுப்பியிருக்காங்க எஸ்பிஜி குரூப்லேருந்து. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம், ஏன்னா இது அடிக்கடி இப்போ நியூஸில் வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா. இப்போது ஃபஸ்ட்டு இது எஸ்பிஜி அப்படிங்கிறது எப்போ க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா இந்திரா காந்தியோடைய அசாசினேஷனுக்கு அப்புறம் ஒரு கமிட்டி போடுறாங்க, பீர்பால் நாத் கமிட்டி, சரிங்களா. இந்த பீர்பால் நாத் கமிட்டி போட்டு இந்த மாதிரி ஒரு இதை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுபடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மார்ச் 1985 வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டராக, அதாவது சட்டங்கள் எதுவும் போடாமல் ஒரு ஆர்டராக வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அவர்களுடைய
படுகொலைக்கு அப்புறம் இந்த எஸ்பிஜி குரூப் அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ அதுபடி என்ன நடக்குது அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கு மட்டும்தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த எஸ்பிஜி வந்துட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சட்டம் போயிட்டு இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 85லேருந்து 88 வரைக்கும் வெறும் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் முறையிலே மட்டுமே தான் இந்த எஸ்பிஜி ப்ரொடெக்ஷனை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 88க்கு அப்புறம் தான் இதுக்காக ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. அந்த ஆக்ட் படி எஸ்பிஜி கொண்டு வராங்க. இதுபடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வெறும் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டராக இருந்தது. அதுக்கப்புறம் அது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா அது ஒரு லீகல் டேர்மாக மாறிடுச்சு. சரிங்களா? அப்போ கூட பிரைம் மினிஸ்டருக்கு மட்டும்தான் இதை கொடுத்தாங்க. ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் படுகொலை செஞ்ச டைமில் அவருக்கு எஸ்பிஜி ஃபோர்ஸ் ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஏன்னா அப்போ அவர் என்னன்னு இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் கிடையாது. அதனால் அவருக்கு என்ன பண்ணலன்னா இவங்க கொடுக்கல. ஸோ ராகுல் காந்தியோட அசாசினேஷன் படுகொலைக்கு அப்புறம் எக்ஸ் பிரைம் மினிஸ்டருக்கும் இதை கொடுக்குற மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. 10 வருஷம் வரைக்கும் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கும் இதை கொடுக்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற நிலைமையில பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், அப்புறம் பிரைம் மினிஸ்டரோட ஃபேமிலி, எக்ஸ் பிரைம் மினிஸ்டரோட ஃபேமிலி, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இதை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அதை படிப்படியாக இப்போ வந்துட்டு அதை குறைச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த 2019 சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த 10 வருஷத்தை என்னவா மாற்றினாங்கன்னா 5 வருஷமாக மாற்றினாங்க. அதாவது எக்ஸ் பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா 10 வருஷம். இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் அவர்களுக்கு கொடுக்குற அந்த இதை வந்துட்டு 10 வருஷத்துலேருந்து 5 வருஷமாக குறைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருந்ததையும் இந்த சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவங்களுக்கு கொடுத்ததையும் எஸ்பிஜி ஃபோர்ஸ்லேருந்து அதை என்னவா மாற்றிருக்காங்கன்னா ஜெட் ப்ளஸ் செக்யூரிட்டியாக மாற்றிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீரப்பனை வந்துட்டு அந்த என்கவுண்டர் பண்ண அந்த டைமில் அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த ஜெட் ப்ளஸ் செக்யூரிட்டி கொடுத்துட்ருந்தாங்க. அது அவங்க சாகிற வரைக்குமே அந்த ஜெட் ப்ளஸ் செக்யூரிட்டி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா சோனியா காந்தி அவர்கள் அந்த ஃபேமிலிஸ்க்கு வந்துட்டு எஸ்பிஜி ப்ரொடக்ஷன்லேருந்து இப்போ ஜெட் ப்ளஸ் செக்யூரிட்டிக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்பிஜி அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப், சிறப்பு பாதுகாப்பு படை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி நியூஸ் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நான் உங்களுக்கு இன்னும் எதை பற்றி மட்டும் பேலன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா சிஏஏ அதை பற்றி சொல்லணும். ஸோ இன்றைக்கி நியூஸ் பார்த்தோம் இல்லையா, அதை பற்றி நம்ம சொல்லணும். அடுத்து வந்துட்டு இந்த ட்ரிபிள் தலாக்கை பற்றி நம்ம அதை பற்றியும் பார்க்கணும். அடுத்து வந்துட்டு ஜிஎஸ்டியை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும். இதுக்கப்புறம் இந்த ஆர்டிக்கிள் 370 பற்றி நம்ம August 5 பார்க்கலாம். ஏன்னா அது 1 year ஆகுது இல்லையா. ஸோ அந்த டைமில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 3 நியூஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ நான் அவ்வளோ சீக்கிரம் போட்டுடுறேன். ஸோ இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருடைய சிக்னேச்சரும் ஆட்டோகிராஃபாக மாறணும்னு ஆசைப்பட்றேன். விஷ் யூ குட் லக் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்.